மனைவி கணவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய 12 வழிமுறைகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 7வதாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உன் கணவனுடைய தலைமைக்கு அடங்கி இரு. குடும்பத்தின் தலைவர் கணவர் தான். பைபிள் அது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தலை புருஷனானவன் தான். ஸோ நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. மனைவிக்கு கணவன் தான் தலைவன். அந்த குடும்ப தலைவன் கணவன் தான். ஸோ அந்த தலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தலைமைக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த 3:1 அந்தப்படி மனைவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி அந்தப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அதனோட கண்டினியூவேஷனாக தான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை அந்தப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கணவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு மனோபாவம். ஒரு சிலர் கணவருக்கு நம்மளை அடிச்சிட போகிறாரு, இல்லை வீட்டை விட்டு துரத்திட போகிறாரு, இல்லை வேறு எதனா பண்ண போகிறாருன்றதுக்காக செய்வது, ஏதோ அவர் சொல்கிறத செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது முழுமையான கீழ்ப்படிதல் கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது இட்ஸ் அன் ஆட்டிடியூட். நம்ம மனசில் இருந்து எனக்கு அவர் தலைவர், அவர் சொல்கிறாரு, நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு செய்யறது தான் கீழ்ப்படிதல். ஸோ கீழ்ப்படிதல் என்பது ஏதோ உணர்வை சார்ந்தது கிடையாது. எனக்கு ஒருவேளை அது பிடிக்கல, அவர் சொல்கிறத என்னால் செய்ய பிடிக்கல, என்னால் ஏற்றுக்க முடியல, நான் எப்படி அதை செய்வேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த கீழ்ப்படிதல் என்பது உணர்வை சார்ந்தது கிடையாது. அது வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியுங்கன்னு சொல்கிறது. அது ஒரு கட்டளை இல்லையா? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படியுங்கள் என்பது ஒரு கட்டளை. அப்போது அது நான் என்னதான் செய்யணும்? கட்டளைன்னா நான் விரும்பினாலும் விரும்பலைனாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் இல்லை? இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், அங்கே சிக்னலில் ரெட் லைட் போட்டுறான், அது ஒரு கட்டளை போடுறாங்க, என்னது நில்லு அப்படின்னு போடுறாங்க, அவ்வளோதான். இல்லை எனக்கு இப்போ போகணுன்னு தோணுது, நான் போகிறேன் அப்படின்னு நாம் என் உணர்வை சார்ந்து நான் எதனா ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் தான் ஆகும் இல்லையா? அது போல தான் திருமண உறவுலையும் கணவன் நமக்கு தலைவனாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லுவதற்கு கிறிஸ்துவுக்குள், அது ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நாம் அதை செய்யணும். ஸோ ஒரு முறை நாங்கள் திருமண கருத்தரங்குகள் நடக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எப்படி ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படுகிறது? என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, ஒரு பொறுப்பில்லாத ஹஸ்பண்டாக இருக்காரு. ஸோ அவருக்கு போய் எப்படி நான் மதிப்பு கொடுக்கறது? அவருக்கு போய் நான் எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அவங்க அம்மா கேட்டது ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான் இல்லையா? அவர் செய்கிற விஷயங்கள், அவருடைய செய்கைகளை பார்த்தா கட்டாயம் அவருக்கு மதிப்பும் கொடுக்க முடியாது, அவர் கீழ்ப்படியவும் முடியாது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அவர் என்ன செய்கிறார் என்பதின் அடிப்படையில் அல்ல, அவருடைய அந்த பொசிஷன் நிமித்தமாக, அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொசிஷன், அந்த தலைமை என்கிற அந்த பதவி, அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? அவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் நீங்கள் 1 பேதுரு 3 வாசிக்கும் போது 3:1 அந்தப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. அதில் ஆக்சுவலி 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜமானன் குறிச்சும் ஒரு வேலைக்காரனுடைய உறவை குறித்து அங்கே பேசுகிறாங்க இல்லையா? அப்போ ஒரு எஜமானன் ஒருவேளை ரொம்ப முரடனாக இருந்தாலும் இல்லையா, அவன் அநீதிக்காரனாக இருந்தாலும், ஆனாலும் அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு
கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட். நீங்க வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட் பார்த்தா, ஆமா அவன் கெட்டவன், அப்ப அவனுக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வேர்ல்டு பீப்புள் எல்லாரும் பேசுற ஒரு விஷயம். சரியா? அது எல்லாரும் செய்வாங்க. அதுக்கு ஒன்றும் இயேசு தேவையே கிடையாது. அதுக்காக இயேசு உலகத்துக்கு மறிச்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா வேதாகமத்தின்படி நாம வாழணும் அப்படின்னா நம்ம கட்டாயமா தேவனுடைய உதவி தேவை. அதுக்குதான் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனிடத்துல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அவங்க முரட்டாட்டம் உள்ளவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு என்ன பண்ண போறேன், கீழ்ப்படிய போறேன், வேதம் சொல்லி இருக்கு, நான் செய்யறேன், பரவாயில்ல அப்படின்னு நாம செய்யறோம். பார்த்தீங்களா? அது கர்த்தர் கனம் பண்ணுவாரு. அதுக்கு வேண்டிய பலனை நமக்கு கொடுப்பாரு, அதுக்கு வேண்டிய கிருபையை நமக்கு கட்டாயமா கொடுப்பாரு. அப்படி நாம கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நம்முடைய நல் நடக்கைய பார்த்து அந்த கணவன் என்ன பண்ணுவாரு, கட்டாயமா மாறுவாரு. நாம் என்ன பண்றோம், நிறைய பேர் என்கிட்ட கூட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொல்றாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும் போது, எங்க ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் மாறணும், நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எப்படி காட் என்ன சொல்றாரு சொல்லுங்க, இப்படிலாம் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அது தேவையே இல்லை. நாம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதை செய்யணும். அதுதான் காட் எதிர்பார்க்கிறார். என் கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு காட் சொல்றாரா, நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கி இருக்க நான் பழகிட்டேன்னா, ஒருவேளை என் நடக்கையை பார்த்து கட்டாயமா காட் என்ன பண்ணுவாரு, அவருடைய வாழ்க்கையை மாற்றுவாரு. அப்ப அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒன்று ஜெபம் பண்ணும் அவருக்காக, அடுத்தது என் வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? அப்படி பண்ணும்போது கட்டாயம் கணவர் மாற தேவன் மாற்றுவார். அதுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிறது தான் சத்தியம். சரியா? உலகம் சொல்றது, மற்றவங்க சொல்றது, இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நாம ஆசீர்வாதமா வச்சுக்கவே முடியாது. தேவன் உறவு முறைகளுக்கு விதிமுறைகளை வச்சிருக்காரு. எப்பயுமே எல்லா உறவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறை இருக்கு. அப்பானா பிள்ளைகிட்ட இப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் கிட்ட இப்படி இருக்கணும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட்கிட்ட இப்படி இருக்கணும் இல்லையா, மாமியார்னா மருமக கிட்ட இப்படி இருக்கணும். இது மாதிரி நிறைய உறவு முறைகளுக்கு ஒரு ஒரு விதிமுறைகளை என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஆண்டவர் வச்சிருக்காரு. இதுல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா காடே தான். காட் நம்ம தேவன் யாரு, திரியேக தெய்வம்னு சொல்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்றோம். அப்போ பிதா பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. ஸோ இது பாருங்க, அந்த ஹைரார்கி இருக்கு. ஒருத்தர் கீழே ஒருத்தர் என்ன பண்றாங்க, அக்கௌண்டபிலிட்டியா இருக்காங்க. அதே மாதிரி பிதா என்ன சொல்றாரோ அதை தான் கிறிஸ்து செய்யறாரு. கிறிஸ்து என்ன செய்யணும்னு விரும்புறாரோ அதை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்யறாரு. இவங்க 3 பேரும் ஒருத்தர் பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, அவங்க சொல்றத செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழானவர்கள் கிடையாது, மதிப்பிலே அவர்கள் குறைந்தவர்கள் கிடையாது. 3 பேருமே காடு தான் இல்லையா, திரியேக தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க காடு தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்து ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் செய்யறாங்க. இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அப்போ நம்ம கிட்டயும் தேவன் எதிர்பார்க்கிறது, அவரால் படைக்கப்பட்ட, அவர் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறதும் என்னதுன்னா அதுதான். பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், அவர் நம்ம ஹஸ்பண்டுக்கு அவர் எப்படி என்ன நடத்தினால் நான் அவருக்கு கீழ்ப்படிய போகிறேன். ஏன்னா கடவுள் அவரை எனக்கு தலைவனாக கொடுத்திருக்கிறார். நான் கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால நான் மதிப்பு குறைந்தவள் கிடையாது. ஸோ இந்த பிரின்சிபலை, இந்த புரிதலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டாயமா நம்ம கணவருக்கு நம்மளால ஈஸியா கீழ்ப்படிய முடியும். அடுத்தது 8வது என்னன்னா, உன் கணவனுடைய அமைதியான நேரத்தை குற்றப்படுத்தாதீர்கள். நிறைய நேரத்துல ஆண்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க.
சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே அமைதியாக அப்படியே சவுத்தை பார்த்துக்கிட்டு கூட உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லி. ஏன்னா சும்மா உட்காந்துருக்கீங்க, ஏன் இதை பண்ணாமல் இருக்கீங்க, வந்து இதை பண்ணுங்களேன், அதை பண்ணுங்களேன், வீட்டில் வந்து உட்காந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பெண்கள் வந்து கணவர் ஒரு மாதிரி நச்சரிக்கிற ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அந்த ஆண்களுக்கு அது ஒரு டைம், அவங்க வந்து கோ இன்டு தேர் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட இடமா, அது ஒரு அவங்க மட்டும் தனிமையாக இருக்கிற ஒரு இடமா அவங்களுக்கு அது தேவைப்படுது. அவங்களே ஒரு வேளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு வேளை அவங்க பல விஷயங்களை யோசிக்கிறதுக்கோ, அது ஒரு வேளை அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆண்கள் வந்து சில நேரத்தில் ஒன்றுமே யோசிக்காமல் கூட சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களாம், எம்டி மைண்டடாக கூட இருப்பாங்களாம், அமைதியாக கூட உட்காந்து சோத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களாம். அது ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு தனிமையான ஒரு நேரமாக அது தெரியுது. ஆனால் பெண்களால் அது என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நமக்கு 24/7 நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், எதையாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆகவே அந்த கணவன் வந்து தனிமையாக அமைதியாக இருக்கணும்னு நான் விரும்பும்பொழுது அதை ஒரு குற்றமாகவும் குறையாகவும் சொல்லிக்கிட்டு, ஏன் என் கூட பேசாமல் உட்காந்துருக்கேன், ஏன் என்னத்தை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், அதை யோசிச்சுட்டு இருக்கியா, இப்படியா அப்படியான்னு போய் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக இருக்க விரும்புகிறாரா, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை என்ன பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் அவரே வந்து உங்கள் இடத்துல என்ன பண்ணுவார், பேச ஆரம்பிப்பார். அப்போ ஓகே, அவர் அந்த கேவ்லேருந்து வெளியே வந்துட்டாரு, நம்ம பேசலாம், நம்ம என்ன பண்ணலாம், அவர் இடத்துல நம்ம பேசலாம். சரியா? அடுத்தது 9வது என்ன பண்ணணும்னா, உன் கணவனுக்கு உண்மையாக இருங்கள். உங்களுடைய கணவருக்கு உண்மையாக இருங்கள். உண்மையா இருக்கும்போது அது அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறதா இருக்குது. அவருக்கு தெரியாம எதையும் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. முடிந்த அளவுக்கு ஒருவேளை இது தெரிஞ்சா ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய புரளி வந்துடும் அப்படின்னு எதனா ஒரு விஷயம் இருந்தால் ஒழிய அது கூட இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்தவித ஒளிவு மறைவுமே இருக்கவே கூடாது. கணவனுக்கு தெரியாம நம்ம எதையுமே செய்யக்கூடாது. பல மனைவிகள் கணவனுக்கு தெரியாம அம்மா வீட்டுக்கு எதனா பண்ணுறது, இல்லை அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா பண்ணுறது, காசை எடுத்துட்டு போய் கொடுத்துறது, நகை எடுத்துட்டு போய் கொடுத்துறது, இது மாதிரி எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இது மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது. அது வந்து ரொம்ப வேதத்துக்கு புறமானது. கணவனுக்கு தெரியாம எந்த விஷயமே செய்யக்கூடாது. சில பெண்கள் வந்து பிள்ளைகள் செய்யற காரியத்தை கணவனுக்கு சொல்லாம மறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா ஐயோ அவர் கோவப்படுவாரு, பிள்ளைய அடிச்சிருவாரு, இப்படிலாம் கூட சொல்றாங்க. ஆனா அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா பின்னால அந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த கணவனுக்கு தெரியும் போது அவர் கட்டாயம் பயங்கரமா கோவப்படுவார். ஏன் இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்பார். ஆகவே கணவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு தெரியாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம் வாழ்வதுதான். சரியா? 10வது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் செய்யும் வேலைகளில் ஆர்வத்தை காட்டுங்கள். அவர் செய்யற வேலையில நீங்களும் என்ன பண்ணுங்க, அவரோடு சேர்ந்து ஆர்வமா செயல்படுங்கள். இது எனக்கு பிடிக்காத விஷயம், உங்களுக்கு தான் அது பிடிக்கும், நீ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடாம, அவருக்கு பிடிக்குதா சரி நாமளும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம், இல்லை பார்ப்போம், இல்லை செயல்படுவோம். சில நேரத்தில் அவங்க பார்க்குற ஒரு விஷயம் கூட, ஒரு ஜாய்ஸ் மேர் சொல்லுவாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கேம் ஏதோ ஒரு கோல்ஃபோ ஏதோ ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. அவர் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுறது ரொம்ப பார்க்குறது ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, அதை போய் பார்க்குறது. அப்போ இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பிடிக்கலனாலும் நான் அவரோட கூட போகிறது, அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கறது, அவரை சந்தோஷப்படுத்துறதா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த கேமை போய் பார்க்கறதுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்களாம். ஸோ அது மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்குது, அது செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆர்வத்தை நாமளும் கனம் பண்ணி அவங்களோட சேர்ந்து எதை செய்ய முடியுமோ நாம் அவங்க செய்யலாம். அதுக்கு அடுத்தது 11வது விஷயம் என்னன்னா, அவர் குடும்பத்தாரை கவனிங்கள். அந்த குடும்பத்தார், அவருடைய குடும்பத்தார் மேலே அக்கறை செலுத்துங்கள். இப்போ இருக்கிற பெண் பிள்ளைங்க ரொம்ப இதில் வந்து வித்தியாசமானவங்களாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த பெண்கள்லாம் வந்து அந்த கணவனுடைய அப்பா அம்மாவெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டவங்களாக தான் இருந்தாங்க. குடும்பத்தை பார்க்கணும், ஏன்னா அவங்கள வளர்க்கும் போதே அப்படி தான் சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு அப்படி இல்லை. ஆனால் இவங்களே சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து பெரிய சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நிறைய பெண்கள் வந்து அம்மா வீட்டு சைடில் இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. அம்மா வீட்டுக்கு தான் எல்லாம் செய்யணும்
செய்யணும்னு நினைக்கிறாங்க. கணவருடைய வீட்டார் வர்றதை விரும்புறது இல்லை, கணவனுடைய வீட்டில் இருக்கிறதையே விரும்புறது இல்லை. தனியாக கட்டாயம் போயிடணும்னு சொல்லி திருமணத்துக்கு முன்னாலேயே அந்த கண்டிஷனோட வராங்க. வரும்போதே நாங்கள் தனி கொடுத்துனா தான் போவோம், அம்மா அப்பாவெல்லாம் வாழ மாட்டோம்னு சொல்லிட்டே தான் வராங்க. ஸோ இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து அதை கணவனாருடைய பெற்றோரை கவனிக்கணும்னோ, அன்பு செலுத்தணும்னோ, மரியாதை கொடுக்கணும்னோ இப்போ தோன்றதே கிடையாது. அது வேதத்துக்கு புறம்பானது தான். சரியா? நாம் வந்து அவங்கள கவனிக்கணும். நம்ம பெற்றோர், எந்த பெற்றோராக இருந்தாலும் கணவனும் மனைவியோட பெற்றோரை மதிக்கணும், மனைவியும் கணவனுடைய பெற்றோரை மதிக்கணும். ஏன்னா முதியவர்களை, நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள் வேதம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஆகவே நாம் அவர்களை கவனிக்கணும், அவங்கள அன்பு செலுத்தணும், அவங்களோட தேவைகளை நாம் சந்திக்கணும். ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் கணவருக்கு மரியாதையை நீங்கள் செலுத்துறீர்கள். சரியா? கணவன் மட்டும் உங்களுக்கு சொந்தம் இல்லை, கணவனுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் தான். 12வது என்னன்னா, உங்கள் திருமணத்தை குறித்து எப்பொழுதும் மற்றவரிடம் குறை கூறாதிருங்கள். எப்போ பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் திருமண வாழ்க்கையை குறித்து எப்பொழுதுமே குறையாவே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு குறைகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த குறையை எல்லார்கிட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் எப்பயுமே இது சரியில்லை, அது சரியில்லை, குடும்பம் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த பிசாசுக்கு தான் ரொம்ப மகிமையை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம அப்படி சொல்கிறதுக்காக அழைக்கப்படலை, அதை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம ஜபத்தின் மூலயமா, நம்முடைய வாழ்க்கை முறை மூலயமா, நாம் நம்மை மாற்றிக்கொள்வதன் மூலயமா நம்முடைய குடும்பத்தாரை நாம் மாற்ற நம்மால முடியும். கர்த்தருடைய பலத்தினால அதை நம்மால செய்ய முடியும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப குடும்ப பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்க உங்களை விட முதிர்ந்த அனுபவம் உள்ள நல்ல ஆவிக்குரிய ஒரு நபரிடத்துல போயிட்டு உங்க பிரச்சனையை நீங்க சொல்லி அவங்களிடத்துல ஆலோசனையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப தேவை. சரியா? யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம், அவங்க கிட்ட நீங்க ஆலோசனைகளை நீங்க கேட்டுக்கலாம். அது வந்து ஒரு மென்டர்ஷிப்பாக இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லார்கிட்டையுமே போயிட்டு எல்லா நேரத்துலையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொல்லுவது உங்களுடைய கணவருக்கு ஒரு இழுக்காக அது இருக்கும். ஆகவே உங்கள் கணவருக்கு நீங்கள் மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னா அது மாதிரி பேசுவதையெல்லாம் நம்ம தவிர்த்து விட வேண்டும். ஆகவே மனைவிகள் கணவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய வழிகள் 12 வழிகளை நம்ம பார்த்துருக்குறோம். நாம் வேதத்துக்கு புறம்பா இல்லை, வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே தேவன் ஏற்படுத்தின குடும்பம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நம்ம வாசிக்கிறோம். புத்தி இல்லாத ஸ்திரீ தான் தன் கையினால அந்த வீட்டை இடிக்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் கணவனுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த விதத்திலே, அவருக்கு உகந்த விதத்திலே, அவருக்கு புரிகிற விதத்திலே நாம் அவருக்கு மரியாதையை தொடர்ந்து நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மிடத்துல அன்பு காண்பிக்க ஆரம்பிப்பார். சரியா? கட்டாயம் அது நடக்கும். நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரத்துல பலனை கேளுங்கள், ஞானத்தை கேளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை கட்டுங்கள். God bless you. Amen.